ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 அண்ட் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து ரெட் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரமிட் சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரூட் சக்கராக்குரியது, இது வந்து த்ரோட் சக்கராக்குரியது. ஸோ நீங்கள் இந்த சக்கரங்கள் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மனதில் நிறுத்திக்கோங்க, பாபாவை நிறுத்திக்கிட்டு ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஃபைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. சில பேரோட தடைகள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது. அதை ஓவர் கம் பண்ணோன்னா லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஸோ உங்களோட இந்த 6வது ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான ரீடிங் இதில் கிடைக்கும், மெசேஜ் வரும். ஓகேவா? ஏன்னா இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். டாரூட் வந்து உங்களோட எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த சேனலுக்குள்ளே கொடுக்கும் பொழுது அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஓகே, சரி. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்ன பிளெஸிங்ஸ் இருக்குது, கைடன்ஸ் இருக்குது பார்க்கலாம். டெய்லியும் உங்கள் பாபா வந்து உங்கள்கிட்ட பேசின்னு தான் இருக்கார். லெவன் பாத் சேனல் மூலமாக எத்தனை விதத்தில் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமோ அத்தனை விதத்துலேயும் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. எப்படியாவது என்னோடய பிள்ளைங்களை நான் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க இப்போ கரண்டில் நீங்கள் வந்து அதாவது உங்களோட லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, சிங்கிளாக இருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸ்ட்ராங்காக காமிக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய லைஃப்க்கு ஒரு எண்டிங் கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. அந்த லைஃப் வந்து நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம் எதையுமே வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்றத வந்து ரொம்ப மனநிலை, அந்த மைண்ட் செட் அது அப்படியே ஆழ்மனசில் பதிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசனை உங்களுக்கு. வேலை பார்க்கும் போதும் யோசிப்பீங்க, தூங்கும் போதும் யோசிப்பீங்க, தூங்கும் போது தூங்க மாட்டீங்க, யோசிச்சு அதோட தாட் தான் ஓடின்னு இருக்கும். இப்போ நம்ம போகிற டைரெக்ஷன் கரெக்டாக, நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா, இந்த லைஃபாவது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கா உங்களுக்கு. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு சில நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இறைவன் நடத்தி தான் கொடுக்க போகிறாரு. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மைண்டில் ஓட்டுறது, அந்த பாஸ்டில் சில பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் எல்லாமே இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கானதாக எடுத்துக்கணும். ஒரு சில சுச்சுவேஷன் மட்டும் உங்களுக்கு பொருந்தது, அப்போ அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கானது. எல்லாத்தையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்லேயும் சரி, ப்ரீவியஸ் அந்த கரண்ட்லேயும் சரி, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ஃபைனான்ஸ்க்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ஏதாவது ஒரு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுறீங்கனாலும் அதை வந்து முழுமையடைய, அதாவது அது என்னென்னா ஃபுல்லாக வந்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஆரம்பித்த வேகத்தில் முடிச்சிடுவீங்க. அதுக்கு எண்டிங் கார்டு போட்டுருவீங்க. ஆமாவா இல்லையா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சில நெகட்டிவிட்டிஸ்லாம், அதாவது நீங்கள் செய்கிற வேலையை பற்றியோ இல்லை பிஸ்னஸை பற்றியோ இல்லைனா நீங்கள் நேசிக்கிற அந்த நபரை பற்றியோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொன்ன உடனே அப்படியே நம்பிடுவீங்க. ஆர்டராக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு உடனே அங்கேருந்து எஸ்கேப்பு. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஸில் நிறைய லாஸ் ஆயிருக்கு, லாஸ் பண்ணிட்டீங்க. அது உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த முக்கியமான உறவாக கூட இருக்கலாம், அவங்களால நிறைய லாஸ் ஆகிருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப உங்கள் குடும்பத்தில் இப்போ வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப என்னென்னா
நிறைய விட்டு கொடுப்பீங்க. அவங்க உங்களுக்கு என்னவோ கொடுத்தது, நீங்கள் எல்லாரையும் வந்து டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லோரும் உங்களுக்கு கொடுக்குறது ஃபெயிலியர் தான். அதனால் என்ன ஆகுதுன்னா மன உளைச்சல் ஆகிட்டு, என்னடா இப்படா இந்த சுச்சுவேஷன் மாறும், நம்மளை எல்லோரும் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தானே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் பத்தாது, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் லைஃப்பில் வராங்க, நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஒரு சிலர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் நடக்க போகுது, அதுக்காக நிறைய நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக தம்பதியினருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குனாலும் ஒரு பெண் குழந்தை உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வமாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்கள ப்ரே பண்ணிவிட்டு சாய்பாபாவை ப்ரே பண்ணுங்கள். எப்போவுமே வந்து குலதெய்வம், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன். சரி, பாபா மெசேஜ்லேயே அதை சொல்ல வைக்கிறாரு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், பாபாவோட ப்ரேயரே பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இவங்க பிளெஸ்ஸிங் இல்லாமல் மற்ற எந்த தெய்வத்தோட பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் வாங்க முடியாது. குலதெய்வத்தை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் அவங்களோட அந்த குறை இருந்ததுன்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் உங்களால் ஈர்க்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, நான் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டா போதுமா, எனக்கு எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த பாஸ்டில் விதையாக விதைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் மனசு என்ற அந்த மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும். அந்த விதையை வந்து அந்த விதையை ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஆழ்மன ரெக்கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் நியூவான விதைகளை போடணும். ரெண்டாவது, அது நல்ல விதைகளாக இருக்கணும். அதையும் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நீ ஒன்றும் பாசிட்டிவாக மாற்றிக்க. சுற்றி இருக்கிற உலகம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பேசி 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 நம்மளை வந்து நல்ல விஷயத்தெல்லாம் அதுக்கு வந்து அந்த வார்த்தையே வந்து மாற்றி நம்மளை வந்து யூஸ் பண்ண வச்சு எல்லாத்த பற்றியும் ஒரு தப்பான புரிதல். எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று போட்டாங்க. ஆனால் அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வெறும் அதாவது ஏட்டுக்கல்வி சுரக்காய்க்கு உதப்பாது அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்கள்ல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்வாங்க. கரெக்டாக? ஏன்னா அந்த புக்கில் படிச்சுட்டு வர அந்த பாடத்தை வச்சு நீ வந்து வீட்டில் வந்து சமைக்க போறியா, அதில் அது குடும்பம் நடத்திட முடியுமா அதை வச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி அது. ஏன் நீங்கள் அப்படி வச்சிங்க எஜுகேஷன் சிஸ்டமை? அன்றைக்கி இருந்த அவங்க தான் ஏதோ அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து நாட்டை மீட்டும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ வச்சு ஏதோ அன்றைக்கி ஒப்பேற்றி அப்படி விட்டாங்க. அப்புறம் அப்டேட் பண்ணிக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அப்டேட் பண்ணிக்காமல் நான் வந்து 1947 லவ் ஸ்டோரி மாதிரி நான் அன்றைக்கி நடந்தது மாதிரியே இன்றைக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதே லாவை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய சட்டத்திட்டங்களை அப்படியே வச்சுன்னு இருக்கிற சொசைட்டி எல்லாத்தையும் மக்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஹை ஓப்பனிங் இல்லை. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கி மக்கள் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களையும் திட்டங்களையும் மாற்றினா மட்டும்தான் டிசிப்ளினை இங்கே கொண்டு வர முடியுங்கிறது வந்து இன்னும் புரியல இவங்களுக்கு. அதெல்லாம் பண்ணாங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டமில் மாற்றினாங்கன்னா நீங்களாம் வந்து பொழைச்சிடுவீங்கள்ல, நீங்களாம் உஷாராயிடுவீங்க. நீங்களாம் வந்து விவசாயத்தையும் இயற்கை சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலை இல்லாமல் போயிடும். நீங்களாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா, நல்ல உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருந்தால் அவங்கக்கிட்ட போவீங்களா? புரியுதா? முதல் பாடமே வந்து நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக உங்களை வச்சுக்கணுங்கிறது தான். அதுக்கு எல்லாத்தையும் இயற்கையாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கோ அந்த இயற்கையான விஷயங்களை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி அதுதாங்க ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இருக்கணும். எங்கே இருந்தாலும் அவன் பிழைச்சிக்குவான். நம்ம சாப்பாட்டுக்கு வெளியூர் காய்கறிகளை நம்பி இருக்க தேவையில்ல. நமக்கு இங்கே நம்மளோட இயற்கையை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அதை சாப்பிட்டு அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எங்கேயோ இருக்கிறவங்க வச்சுருக்கிறது வந்து அது வந்து அவங்க நாட்டுக்கு அந்த கல்ச்சருக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டா தான் அங்கே வந்து அவங்க உயிர் வாழ முடியும். அதை வந்து இங்கே சாப்பிட்டிங்கன்னா, அதனால தான் பர்கர் பீஸாலாம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து கேன்சரு அது இதுன்னு என்னென்னமோ. இப்போ தெரியாது உங்களுக்கு அதெல்லாம்.
நாக்குக்கு ருசியாக இருந்தால் போதும் எதை வேணாலும் வாங்கி கொடுத்து குழந்தைங்கள ஸ்பாயில் பண்ணுறீங்க, நீங்களும் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க. எல்லாமே வந்து இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாரு, ஓகேவா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வாழ நம்ம வந்து கற்றுக்கணும். உங்களில் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் லேகிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் ஏதாவது நமக்கு இருக்கா, நமக்கு இதை கிளியர் பண்ணுறது எப்படி, இந்த வாழ்வியல் தத்துவம் தெரியலையா, அதனால அந்த டாபிக் எடுத்தேன். உடனே என்ன மேடம் டாப்பிக்கை வந்து அப்படியே வேறு ரூட்டுக்கு போயிடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சொசைட்டியில் வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை, நல்ல விதைகளை உங்கள் மனசில் போட்டால் கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அழுத்துறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ஹையர் எனர்ஜியில் இருக்காங்க, நீங்கள் வந்து லோயர் எனர்ஜியாக மாறியிருக்கீங்க. உங்கள் எனர்ஜியை வந்து ஹை பண்ணாதான் மட்டும்தான் அவங்கள வந்து நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து தெய்வீகத்தின் ஒரு இது இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் ஈர்க்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து தயாராகணும். நான் போய் குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறேன், நான் கிரகங்களுக்கு போய் வந்து சுற்றிட்டு வந்துடுறேன், 9 வாரம் போய் நான் வந்து ஒரு கிரகத்தை சுற்றிட்டு வரேன். அந்த கிரகங்கள் 9 வாரம் முடிஞ்ச உடனே அவர் வேறு இடத்துக்கு போயிடுவார். பரவாயில்லையா? அப்புறம் கொஞ்சமாவது யோசிங்கய்யா. உங்களோட தலைவிதியை மாற்றுறதுக்கு டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் நான் சொல்லிட்டேன். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா கிரகங்களோட அந்த தன்மைகள்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் சொல்லுவாங்க. அதை ஒரு சிலர் மட்டும்தான் அதை வந்து ஒத்துக்கிறாங்க, சொல்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து புரிதல் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அது வந்து கோள்களோட வேலை, அப்போது சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒரு டிவைன் எனர்ஜியாக மாறும் பொழுது நீங்கள் கேட்டது நடக்கும். அதுக்கு உங்களை வந்து எப்படி பக்குவமாக வச்சுக்கணும், அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் உங்கள் குலதெய்வமாகவே இருக்கட்டும், நீங்கள் சாய்பாபாவே இருக்கட்டும். உனக்கு அந்த பக்குவம் இல்லாத போது அவங்க என்ன தான் பிளஸ்ஸிங் கொடுத்தாலும் அதை ஏற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்களா? ஒரு கிரகம் இந்த மாதம் வந்து இங்கே போயிட்டார், இன்னும் 3 மாதம் கழித்து வேறு ஒரு கிரகம் வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த கிரகங்கள் மாறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. இத்தனை வருஷமாக இப்படி இருந்தீங்க. ஏன் மற்ற 8 கிரகம் நல்லா தானே இருந்தது, மற்ற 8 கிரகமும் வேலை செஞ்சிட்ருக்கு. சரி, 3 கிரகங்கள் வீக்காக இருக்குது, 6 கிரகங்கள் வேலை செஞ்சிட்ருக்குல்ல. அப்போ வேலை செஞ்சிட்ருக்க கிரகங்களோட பவரை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே நீங்கள் வந்து முக்கால்வாசி விஷயங்களை வந்து சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாமே. எப்போவுமே வந்து 75% ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது, எனர்ஜி நல்லா இருக்கும் பொழுது 25% இந்த என்ன சொல்கிறது, லோயர் எனர்ஜியால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களை வந்து அப்படியே பயமுறுத்தி லாஜிக்காக பேசுகிறதா நினச்சி லக்னத்தில் இருக்கிற விஷயங்களையும் அந்த நட்சத்திரத்தில் இருக்க அந்த உங்களோட தன்மைகளையும் அதை தான் சொல்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. அப்படியே சொல்லி உங்களுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் இப்படிப்பட்டவர், நீங்கள் அப்படிப்பட்டவர், நீங்கள் அதை வின் பண்ணிடுவீங்க, இதை வின் பண்ணிடுவீங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க, இந்த கிரகம் இங்கே வந்துட்டார், அந்த கிரகம் அங்கே போவார், அங்கே போனால் பிளஸ்ஸிங் கொடுப்பாரு. ஆனால் ஈர்த்துக்கிறதுக்கு உங்ககிட்ட தகுதி இருக்கா? உங்ககிட்ட அந்த நிலைப்பாடு இருக்கா? உங்ககிட்ட அந்த நிலைத்தன்மை இல்லைன்னா அது வராது. நீ அது வந்து அப்படியே அவங்களோட வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அவங்க பாட்டுக்கு டாப் மோஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் அவங்களுக்கு அடிக்கிறீங்கல்ல, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலே உங்களை கை தூக்கி விடணும், உங்களை வந்து சரி பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் ஜேர்னியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் கோள்கள் எதுவும் செய்யாது. உங்களை வந்து எப்படி உங்கள் மனசை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக பக்குவப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸாக அது உங்களுக்கு வச்சுருக்கேன் நான். நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள், சாய்பாபாவை பண்ணுங்கள், யாரை பண்ணாலும் சரி, கிரகங்களை பற்றி பண்ணாலும் சரி, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது. வித்தின் 1 இயரில் உங்கள் வீட்டில் ஒரு கேர்ள் சைல்டு, ஒரு மகாலட்சுமி, ஒரு ராஜலக்ஷ்மி, வாட்டவர் நீங்கள் லக்ஷ்மி கூப்பிட்றீங்களோ, தனலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, அந்த மாதிரி லக்ஷ்மி அம்மா வரப்போகிறாங்க. அவங்கள கொண்டாடுங்க, ஓகேவா?
சரி, ஒரு சிலருக்கு வந்து சில உங்களை வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும், உங்களை வந்து டேக் கேர் பண்ணணும். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் மற்றவங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைச்சிங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு திருமணமாகி உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க அப்படின்னாலும், உங்கள் கணவன் மனைவிக்கு இல்லைனா உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஓடி வேலை பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த்தை பற்றியோ, உங்களோட இது பற்றியோ, உங்களோட வளர்ச்சியை பற்றியோ நீங்கள் நினைக்கலன்னா, இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா உங்களை பற்றி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும், நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சர், நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலர் அப்படியே முயற்சி மட்டும் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணிக்கணும், நம்ம செஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும், அப்போ தான் நம்மளை வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக ஸ்டெபிள் பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மனசுலேயே வச்சுன்னு இருக்கீங்க பிளானு. எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க? எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 இயரில் நடக்கும். பண்ணுங்கள். ஸோ உங்களோட இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் முருகர் பக்தர் பார்க்குறீங்க. அவரோட கைடன்ஸ் இது, ஓகேவா? சாய்பாபா மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இது பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, சிங்கிள் ஆகிட்டீங்க. உங்களை வந்து ஒரு மெயில் எனர்ஜி வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபைனான்ஷியலாக வீக் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து அவர் மூலமாக லாஸ் ஆகிருக்கீங்க, அவர் மூலம் ஒரு பிரேக் நடந்திருக்கு. ஓகே, இது வந்து உங்கள் கணவராக இருக்கலாம், எக்ஸ்பர்சன் உங்கள் கணவராக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து அபவ் 40, 35, 50 கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து 25 பிலோவில் இருக்கீங்க, ஓகேவா? இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டு, யாரை பார்த்தாலும் விடாது கருப்புங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே அவங்களும் இப்படி தானோ, இவங்க அப்படி தானோ, எதுலையுமே நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. வார்த்தையாலேயே சில பேரை வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசுவீங்க. அந்த தன்மையான வார்த்தையை இப்போ கொஞ்ச நாளாக உங்களால் எடுத்துக்கிட்டு வர முடியல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் அழகான எளிமையான மெத்தடு, ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வருது, அந்த ப்ரப்போசலை வந்து ஏற்றுக்கலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன், ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு இத்தனை நாள் சப்போர்ட்டிவாக இருந்தால் கூட இப்போ வந்து ரொம்ப அதுக்கு வந்து அப்போசிட்டாக பண்ணுவாங்க. சில விஷயங்கள் மறைக்கப்படுகிறது உங்களுக்கு. இது வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் அந்த மாதிரி கூட. ஆனால் 75% அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் தெரியுது. இதுக்கு காரணம் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் ஃபேமிலியில் ஒரு மதர் கேரக்டரில் இருப்பாங்க, அவங்களாலே கூட இது வந்து நடக்கலாம். கண்டிப்பாக ஆமாம், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான். ஒரு சிலருக்கு இந்த லைஃப் சைக்கிள் மாறும், இந்த கார்மிக் சிச்சுவேஷன் மாறும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வணங்குற அந்த கருப்பசாமி, ஓகேவா, முருகர், மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டார். கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ், பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. நீங்கள் போகிற வழியில் நிறையா வந்து ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி உங்களோட ஜேர்னி இனிமேல். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாதீங்க. ஏன்னா புது பாதை, நிறைய நியூ பீப்புள்ஸஸ், நியூ மக்கள், நிறைய விஷயங்களெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குது கைஸ், அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு கூடவே வந்து உங்களோட, நான் சொல்கிறேன், உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் காட்ஸ் வந்து, அது ஸ்பிரிச்சுவல் இதுவாக இருக்கலாம், அதாவது உங்களோட மூதாதையராக இருக்கலாம், அப்புறம் வந்து உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு இவங்க பைரவர், அப்புறம் வந்து கருப்பசாமி, மைக்கேல் ஏஞ்சல், முருகர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறதையும் கொஞ்சம் கவனிக்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப உங்களோட இன்ட்யூஷன்ஸ் சொல்கிறத கேட்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட நிறைய பேர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருப்பீங்க. ஒரு சிலர் 25, 35 இருப்பீங்க, ஒரு சிலர் அபவ் 35 இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஓகேவா? வேறு என்ன சொல்கிறாரு? எஸ், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பிகினிங்ஸ், அந்த நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் எடுக்க முடியல,
அடிக்கடி உங்கள் வாய்க்கால் வரப்பு தகராறு அது முற்றி போயிட்டே தான் இருக்குது. கம்யூனிகேஷனும் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நியூ டைரக்ஷன் உங்களுக்கு வந்து நியூ டைரக்ஷன் போகிறது தான் எய்மாக இருக்குது. அதுக்காக முயற்சிகளை கூட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க ஒரு சிலர். ஏன்னா நீங்கள் அந்த பாஸ்ட் பர்சனால் ரொம்ப வலிகள் வேதனைகள் அனுபவிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் தேர்ட் பார்ட்டி நிறையா அந்த ஃபெயிலியர் கொடுக்குறாங்க. உங்களை வந்து செல்ஃபாக நீங்கள் எதையுமே ஒரு முயற்சி பண்ணி உங்களோட அதாவது நீங்களாகவே இல்லை, நீங்கள் உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாட்டின்னு இருக்கீங்க. ரொம்ப நாள் யோசனை இதில் வந்து எப்படி வெளியே வருது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லைனா ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்க முடியல, அதுலேருந்து இன்கம் எடுக்க முடியல, அதே மாதிரி பிஸ்னஸில் போட்டுட்டு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வருத்தத்தில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சடனாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. நான் வந்து புதுசாக ஒரு விஷயங்களை கற்றுக்கிறது லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன், அட்வென்ச்சர்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன், என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு துணிஞ்சு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஜாப்காக இருந்தாலும் சரி, நாலேஜுக்காக, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை உங்களோட இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்காக நீங்கள் அந்த மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயத்தை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி தைரியமாக முடிவெடுக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இது வந்து பிலோ 25 இருக்கவங்க இப்போ நான் சொன்ன விஷயம். ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலர் அபவ் 35 இருக்கீங்க, 35-40 கூட இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான நியூ ப்ரப்போசலுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க. இப்போ தான் ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வரீங்க. நம்ம ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் தெளிவான மைண்ட் செட் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் கூட அந்த பர்சன் வரலாம். ஓகேவா? இது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியனாக கூட தெரியுது. காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் இல்லைனா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. எப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேவா? டாக்டர்ஸ், நர்ஸு, அப்புறம் வந்து ஹீலர்ஸு, ஒரு சிலர் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, காவல்துறை, அட்வொகேட், அந்த மாதிரி பணிகள் செய்கிறவங்க அந்த மாதிரி கூட தெரியுது. பட் நீங்கள் கூட கொஞ்சம் இப்போ வந்து எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. அதை சரி பண்ணுங்கள். இதுக்கான விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸாக சொல்லிட்டேன். திடீர் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் தன்மை, ஒரு நேரம் என்ன மாதிரி வீராங்கனை யாரும் கிடையாதுன்னுவீங்க. ஓகேவா? அப்புறம் அடுத்த நிமிஷமே என்ன மாதிரி ஒரு பயந்தாங்குழி யாருமே கிடையாது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும். அச்சோ இதை என்னால் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி டபால்னு விழுந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கீங்களா? 2வது, வார்த்தையில் கவனம் வேணும். உங்களோட கோபதாபங்கள் அடுத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது, அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட சாய்பாபா குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் பலித்தமாகும். எம்பா என்ன அழகாக கார்டில் ரீட் பண்ணிட்டாங்கப்பா. இதுக்கு மேலே என்னப்பா ரீடிங்? உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கான நியாய தீர்ப்பை கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்கிற அவங்களோட அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க, அவங்களோட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும். ஓகே, அம்புடுதேன் ரீடிங். இப்போ நான் இதில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அவ்வளோதான், இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. இதுக்கு மேலே என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கடைசியாக வந்த கார்டு எவ்வளோ அழகாக, நானே நினச்சேன் பாபா நீங்கள் இந்த கார்டு இந்த மாதிரி வந்துச்சு.
எண்டிங்கில் எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி நான் வந்து சரி அவர் தானே இது பண்ணுறாரு, அவரே பார்த்துக்கிட்டோம், அவர் எப்படி கைடன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரோ எடுத்துகிட்டு போட்டோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த லாஸ்ட்டு நான் இப்போ எடுத்த கார்டு இதுக்கு மேலே வந்து இதுக்கு மாதிரி வந்துடுச்சுன்னா நான் அடுத்தது எனக்கு இன்ட்யூஷன் இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே இட்ஸ் அப் டு யூ. எப்படி வந்து போட்டார் பாருங்கள். உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல திருப்பையும் கொடுத்தாச்சு, நல்ல விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியாச்சு, நீ இதெல்லாம் பண்ணியானா நீ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் பலித்தமாகும்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவ்வளோதான். இங்கே நிற்கிறாருப்பா பாபா. பாபா மட்டுமாரு, பாபா கூட முருகர், சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் எல்லோரும் நிற்கிறாங்க. சூப்பர் சூப்பர். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் இனிமேல் அவங்க இஷ்டம் அப்படின்ட்டு உங்கள் கையிலே விட்டார், கீயை உங்கள்கிட்டே கொடுத்துட்டார். ஓகே, யாருக்கா புரிதல் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? அதில் வந்து கால் பண்ணால் நான் எடுக்க முடியாதுப்பா, நேரம் அந்த கால் வந்து அட்டன் பண்ண முடியாது, அதனால் வருத்தப்படாதீங்க. வாய்ஸ் மெசேஜ்லாம் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனாலும் ஷார்ட்டாக கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். சரியா? இப்போது இந்த வீடியோட எண்டில் சில லிங்க்லாம் ப்ரீவியஸ் லிங்க்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த லேகிங்லேருந்து எப்படி உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும் அந்த ரெமெடியெல்லாம் அதில் இருக்குது. ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், பழைய வீடியோஸ்லலாம். அதை போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ். குருச்சரணம். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாபா உங்களுக்கு அற்புதமாக பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக நான் இத்தனை விஷயங்களை சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஃபைல் 1க்கு அருமையாக கொடுத்தாரு. எண்டிங் வந்து எப்படி முடிச்சார் பாருங்கள், ஏஞ்சல் கார்டு மூலமாக. ஏஞ்சல் கார்டு நான் கடைசியாக பார்க்கும்போது எல்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டன்றாரு. ஃபைல் 2க்கு பாபா என்ன சொல்கிறார்? ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபாவுடைய மெசேஜ். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக இல்லை வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்களா? ஒரு சிலர் புதிய வேலை வாய்ப்புக்காக இல்லைனா செஞ்சிட்ருக்க வேலையை ரொம்ப அதாவது ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கீங்க, அதில் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் க்ரோத் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விரும்புகிறீங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து இன்னும் ஜாப் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஜாப் ஆஃபரை மிஸ் பண்ணுறீங்க. அந்த ஜாப் ஆஃபரை அது சின்னது தான், அது நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரிய அளவு இல்லை அப்படின்ட்டு அதை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். அதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அதில் வந்து ஆவரேஜாக இருந்தால் கூட, அந்த ஜாப் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளிஃபையாக இருந்தால் கூட, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஏற்கனவே 4-5 ஒரு 1 or 2 3 கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போவும் உங்களுக்கு ஏதோ ஒரு அது சின்ன விஷயமாக தெரியுது உங்கள் கண்ணுக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா எதையுமே பார்க்குறது கிடையாது, அதை வந்து கவனிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டாலும் சரி, காதில் கேட்டாலும் சரி, அப்படியே வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது. அது ரிலேஷன்ஷிப்காக கூட சில பேர் ட்ரை பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரி எனக்கு பர்சன் வந்தால் தான் நான் வந்து இது பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த பர்சன் இவங்க வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இல்லைனா கூட, ஆனால் ஃப்யூச்சரில் இவங்க தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கரெக்டாக? கண்டிப்பாக இந்த ரீடிங் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, சிங்கிளாக இருப்பீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, நியூ பிகினிங்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க. ஆமாம், கரெக்ட்? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து
மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் மிதுனத்தில் கூட இருக்கலாம். ஓகே, மிதுன ராசி அல்லது லக்னத்தில். கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம், குட் ஃபார்ச்சூன், இட் வில் ஹேப்பன். இந்த பழைய சைக்கிள் மாறப்போது சொல்கிறார் பாபா. ஓகேவா? அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. சின்ன விஷயந்தான் சொல்லிவிட்டு அந்த வேலையோ அந்த கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியோ மிஸ் பண்ணாதீங்க. அதில் பெரிய விஷயத்தை வச்சுருக்காராம். ஓகேவா? சின்ன விஷயம் தானே இது. நான் இப்போ ஒரு சிலர் அப்படி நினைக்கிறீங்க, ஒரு சிலர் கவனிக்கவே மாட்டுறீங்க. இப்போ கரண்ட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களோட ஜாப் கேரியருக்கானதாக இருக்கும். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் எழுதுறது, இல்லைனா வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணுறது, டாக்டர்ஸ் அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு வருத்தம் மனசில் இருந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணாமலாம் விட்றாதீங்க. உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் பண்ணுற ப்ரேயர் எல்லாமே தடுக்குது. உங்களுக்கு ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு, எந்த இங்கே தான் அடி ஸ்ட்ரக் இருக்குன்ட்டு. அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிவைன் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் கவனிப்பீங்க. உங்களுக்குள்ளே டிவைன் வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் தான் அதை கவனிக்காமல் உதாசனப்படுத்துகிறீங்க. ஒரு சிலர் அதை சின்னதாக இருக்குதுன்னு விட்டுறீங்க, ஒரு சிலர் கவனிக்கவே மாட்டுறீங்க. இப்படி பண்ணால் கடவுள்னா எதிர்க்க வந்து நின்று கையில் இருந்த வேல் எடுத்துகிட்டு வந்து வேலில் அப்படியே எடுத்து இந்தா ஜாப் ஆஃபர் லெட்டர்னு கொடுப்பாரா? அதுக்கான சூழ்நிலை க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்கான ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை நீ வைப்ரேஷனுக்குள்ளே நீ வரணும். அதுக்கு உன்னை நீ பாசிட்டிவாக இருக்கணும், கரண்ட்டில் இருக்கணும். எவன் ஒருத்தன் கரண்ட் சுச்சுவேஷனில் நிகழ்காலத்தில் எவன் ஒருத்தன் ஒழுங்காக வாழ்கிறானோ அவனுக்கு ஃப்யூச்சரை பற்றின பயமே தேவை கிடையாது. யாரால் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக தான் இங்கே இருப்பீங்க, மென்டலி எங்கேயோ திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. மென்டலி போன வருஷம் அவன் என்னை வந்து இப்படி பண்ணிட்டான், போன வருஷம் அவங்க என்னை வந்து இந்த மாதிரி காயப்படுத்திட்டாங்க, போன வருஷம் இந்த டைமுக்கு இந்த நாளில் இந்த டேட்டில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு எனக்கு. என்னால் அதை அவங்கள மன்னிக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் அதெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி, அவங்களுக்கான விதைக்கப்பட்டதை அவங்க அறுப்பாங்க. அது வரும் பொழுது அது யாருக்கும் கடவுள் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க அதுக்கான பலனை வந்து அனுபவிப்பாங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழுங்க, கரண்ட்டில் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டர், ஏதோ வந்து காவல்துறை அந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லைனா ரயில்வே துறை அந்த மாதிரி பெரிய ஒரு இதில் வந்து ஹையர் போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறீங்க. அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இதுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயரில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சிலர் இதை அப்டேட் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகேவா? அப்டேட் பண்ணிக்க சொல்கிறார். அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். நீங்கள் எய்ம் பண்ணுற அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான அந்த ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? போஸ்டிங் கிடைக்கும், அந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து மேபி ஃபீமேல் எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் ஃபீமேலாக காமிக்குது. உங்கள் குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள், நிறைய வேலை சம்பாரித்து கொடுப்பீங்க, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கே கிடையாது. உங்களை வந்து ரொம்ப ஹர்ட்டிங் தான் உங்களுக்கு நடக்குது. ஒரு சிலர் வந்து இது மெயிலாக தெரியுது, ஒரு சிலர் ஃபீமேல். நீங்கள் அபவ் வந்து 40-45 இருக்கீங்க, ஃபீமேல் எனர்ஜி. ஒரு சிலர் ஜென்ஸ் வந்து பிலோ 35-30 இருப்பீங்க. உங்களை அப்டேட் பண்ணிங்க, உங்களுக்கான விஷயங்களை ஏறிடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் கவனம் வைங்க. உங்ககிட்ட கேட்டால் உதவி செய்யுங்கள், கேட்காமல் உதவி செய்யாதீர்கள். திஸ் இஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ், திஸ் இஸ் பாபா கைடன்ஸ். ஓகேவா? பாபாவே அதான் சொல்கிறார், உன்னை கேட்டால் உனக்கு உதவி செய். ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தப்போ அதான் சொன்னார், நீ கேட்காம போய் நிற்காத, கேட்காம போய் நின்னா உனக்கு மதிப்பே கிடையாது. நீ தான் செஞ்ச
அவங்க பண்ணுறதை பண்ணின்னு தான் இருப்பாங்க. வேல்யூ தெரியாமல் ஒருத்தர்கிட்ட போய்ட்டு அந்த வேல்யூ பற்றி சொன்னீங்கன்னா என்ன புரியும்? வேல்யூ தெரியாதவங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் இல்லையா? அந்த வேல்யூ தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை இருந்தால் கூட அவங்க அதை வந்து பெரிய ஒரு விஷயமாக எடுத்து அதை வந்து செஞ்சு சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல அறிவாளி குழந்தைங்கள்லாம் ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே போதும். அதை எப்பயோ சொல்லி கொடுத்துருப்போம். அது வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அதை சொல்லி அதை வந்து பேசுவாங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள், வேறு யாருக்கிட்டே இல்லை, உங்கள் வீட்லேயே சின்ன பசங்க குட்டி குழந்தைங்கள் இருப்பாங்கல்ல, ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க பிலோ 6க்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சுட்டித்தனமாக இருக்காங்கன்னு. என்றைக்கோ ஒரு வார்த்தையை இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி சொல்லணும் அப்படி பழகி விட்டுருந்தோம், சொல்லியிருப்போம், நம்மளே மறந்துருப்போம். ஆனால் அதுங்க ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு அடிச்சு அழகாக சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி பேசுகிறது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த அவ்வளோ நாலேஜ் இருக்கும் போது, குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்குங்க. பெருசாக வளர்ந்தேன்னா அப்படியே உங்களை மாதிரியே தான் மாற்றி விட்டுருவீங்களா அப்புறமா? இல்லை, நம்மளை மாதிரியே ஒரு காப்பியை மாற்றிடுவீங்க உங்களை மாதிரி. அப்படி தானே? என்ன மேடம், எப்படி மேடம் நாங்கள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் போகிறவங்க, கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கவங்க, அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அந்த குழந்தைங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுங்க. எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த பிள்ளையோட மனசில் என்ன இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அதுக்கு இந்த லைஃப் சரியாக இருக்குமா, அதை டிசைட் பண்ணி கொடுங்க. அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், பிறந்ததுலேருந்து காலேஜ் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சு மணி எனர்ஜி எல்லா இடத்துலையும் தான் அவங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு முக்கியமான தருணத்தில் அவங்களுக்கு முக்கியமான இந்த கிளாஸ், இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸு ஒவ்வொரு குழந்தைங்க இதுலேயும் இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே அதோட இது என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். ஒரு எல்கேஜி சீட்டுக்கு 26 எழுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு ரெடியாக, ஐயோ பெரிய ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் படித்தா மதிப்பே வேறு. எந்த ஸ்கூலில் படித்தா என்ன, முதல்ல வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறதுனால தான் ஸ்கூல்லாம் அந்த மாதிரி கட்டி உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. புரியுதா? பெரிய ஃப்ராடுத்தனம் நடந்துகிட்ருக்கு, அயோக்கியத்தனம். அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்கள் தான். சாதாரண ஸ்கூலில் படித்தாலும் அந்த 26 எழுத்து தான், பெரிய ஸ்கூலில் போய் படித்தாலும் அந்த 26 எழுத்து தான். அதை நீங்கள் வீட்டிலே சொல்லிக் கொடுக்கலாமே. எடுத்துன்னு போய் 3 வயசுலலாம் குழந்தைய எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ணி விடுறது. அது விளையாட வேண்டிய வயசில் 6-7 வயசுக்கு அப்புறமா அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாலியாக அது கூட சந்தோஷமாக அதை விளையாடிக்கிட்டே கற்றுக்கணும். என்ன ஒரு ரீடிங் ரைட்டிங் தானேப்பா கற்றுக் கொடுக்குறீங்க, வேறு என்னப்பா? கணக்குன்னா நீங்கள் வந்து என்ன அதில் கொடுத்துக்கிற அந்த அல்ஜிப்ரா கணக்கெலாம் போட்டு எந்த இடத்துல அதை அப்ளை பண்ண போகிறாங்க அவங்க வாழ்க்கையில்? வாழ்க்கைக்கு உதவாத கல்வியே கிடையாது. வாழ்க்கையை சொல்லித்தரது தான் பாடமே. பாடம் என்றால் என்ன, எஜுகேஷன் என்னன்னா வாழ்க்கை எப்படி வாழணும் அதை சொல்லிக் கொடு. நீ ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை பார்க்கணும், ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்கணும், அதுக்கான கல்வியை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அவ்வளோ பணம் வாங்குறாங்க. அது கூட +2 வரைக்கும் கிடையாது. நீங்கள் டிகிரி ஏதாவது படிச்சிங்கன்னா தானே அது கூட உங்களுக்கு எலிஜிபிள். அந்த +2 வரைக்கும் 12-14 வருஷம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் உங்களுக்கு என்ன கற்றுக்குறாங்க? அவங்கள ஒழுங்காக வச்சா பார்த்துக்க முடியுதா? அவங்க வந்து ஒரு அன்பு, பாசம், கருணை, புரிதல் இல்லாத குழந்தைகளாக தான் வெளியே வராங்க. அவங்க லைஃப் நாளைக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள், ட்ராஜடி ஆகுது தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங் போனாலும் அவங்க ஒரு ரோபோட்டிக் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி அவங்களோட கணவனோ மனைவியோ இல்லைனா அந்த குழந்தைகளோ இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ப்ரொஃபஷ்னலில் நல்லா இருப்பாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? நீ உடம்பு முடியாமல் படுத்தேன்னா வீட்டில் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு உன் கூட, அதாவது ரத்த சம்மந்தமானவங்களாவது உன் கூட இருக்கணும்ல. அதுதானே லைஃபு. எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு நீ மட்டும் வாழ்கிறதுக்கு அது தேவையே இல்லையே. அவ்வளோ எஜுகேஷன் இது தேவையே இல்லையே. மற்றவங்களை கவனிச்சிக்க மாட்டேன், கூட பிறக்கிறவங்கள கவனிச்சிக்க மாட்டேன், எதுவுமே கூட இருக்கிறவங்களையும் கவனிச்சிக்க மாட்டேன், மனைவி மக்களை கவனிச்சிக்க மாட்டேன். அப்புறம் நீ உனக்கு எதுக்கு அந்த எஜுகேஷன்? இந்த எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்குறது தான் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். இதுலேருந்து உங்கள் பிள்ளைங்களை தப்பிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ ஒரு மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பிள்ளைங்களுக்கு, எத்தனை போய் வேறு இடத்துலையே கட்டி கொடுக்குறீங்க. அந்த பையனுக்கும் ரெக்கார்டு இருந்து உங்கள் பிள்ளைக்கும் ரெக்கார்டு இருந்தால் என்ன செய்வீங்க? அதுங்க ஒன்றா வாழணும்னு நினைக்கிறீங்களா?
வெளியெல்லாம் சொல்ல மாட்டுறாங்க. ஒரு சில குழந்தைங்க தான் வெளியே நான் இந்த மாதிரி லவ் பண்ணேன், இந்த மாதிரி ஆச்சு பாருங்கள். இது கூட டோன் கூட அடிக்குது. ஆனால் 75% பிள்ளைங்க வந்து அவங்க ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில், அவங்க ஒர்க் பிளேஸில் நடந்த விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, இல்லைனா வந்து அது அப்படியே அது காணல் நீராக அது போயிடுச்சு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்க சப்கான்ஷியஸில் வேலை செஞ்சிட்ருக்கும். தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க அவங்க. ஓகேவா? அந்த ஏமாற்றமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த சேனல் மூலமாக நான் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கி உலகமே இதில் தான் வந்து நீங்கள் வந்து மூழ்கிட்டு கிடக்குறீங்க. செல்ஃபோனில் எதையாவது ஒன்று உங்களை வந்து கவர்ற மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் வச்சுட்டாங்கன்னா உடனே அதை பார்த்து கிடப்பீங்க. ஆனால் முக்கியமாக வாழ்க்கைக்கு புரிதலான விஷயத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு. இது என்னவோ மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 புக்கு வாங்கி தரேன், அதை படிங்க, டெய்லி ஒரு 1 hour 2 hours படிங்க, அப்புறம் அதில் வந்து ஒரு 1,00,000 முறை சாண்டிங் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை, அப்படிலாம் சொல்ல. அந்த மந்திர விதையை அந்த அந்த இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. எளிமையான மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி உங்களோட உடல் மனசை எப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அதுக்கு டிவைனோட பவர் எப்படி எடுக்கணும், டிவைன்லேருந்து வர அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் எப்படி அதை வந்து உங்களை சொந்த லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கணும், அந்த விதையை தான் சொல்லித்தரேன். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா, இப்போ வந்து மேக்ஸில் ஒரு ஃபார்முலா சொல்லி தந்துடுவாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு அப்ளை பண்ணி காமிச்சிருவாங்க மிஸ்ஸு. அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸசைஸில் 10-20 எக்ஸசைஸையும் நீங்கள் தானே போடணும், வழி எழுதி அதை நீங்கள் தானே போடணும். இன்னொரு டவுட் வேறு, நான் இந்த விஷயத்த ஒரே நாளில் சொல்லி கூட கொடுக்கல, 21 நாள் ப்ராக்டிஸில் கொண்டு வரேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டே டு டே லைஃப்பில் அதை எப்படி வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அந்த டாக்டிக்ஸையும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்தை வந்து எப்படி அப்ளை பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி அந்த சுச்சுவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி சுச்சுவேஷன் சால்வ் பண்ணுறதுக்குலாம் அங்கே குருவை கூப்பிடக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பேசணும். ஃபீல்டில் இறங்கி சண்டை போடுறது யார்? கோச் உங்களுக்கு வந்து இப்போ வந்து லைஃப் கோச்சுன்னா ஒரு ஃபுட்பால் டீமை வந்து ஒரு 11 பேர் விளையாடுறாங்க. அந்த கோச் என்ன பண்ணுவார், அவங்கள எல்லாரையும் நல்லா ட்ரெயினப் பண்ணி அவங்களோட வீக்னஸ் என்ன, ப்ளஸ் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வீக்னஸ் பாயிண்ட்டை சரி பண்ணி அவங்கள வந்து சக பிளேயரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக எனர்ஜெட்டிக்காக அவங்கள இது பண்ணி அப்புறமா தான் காம்படிஷன் அனுப்புகிறாங்க. காம்படிஷனில் போய்ட்டு யார் விளையாடணும்? குரு வந்து விளையாடுவாரா? கோச் வந்து விளையாடுவாங்களா? உங்களை ஆப்போசிட் டீம் வந்து உங்களை இது பண்ணுறாங்க, உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, உங்களை வந்து ராங்காக விளையாடுறாங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி மூவ் பண்ணிவிட்டு எப்படி அவங்கள திருப்பி அடிக்கணுன்ற வித்தையை சொல்லி தருவாங்க. பிகில் படம் பாருங்கள் கொஞ்சம், விஜயோடது. அது வந்து வாழ்க்கை தத்துவத்தையே அதை வந்து நான் இந்த இதில் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த விஷயம் எனக்கு சரி. அவர் வந்து சொன்னது வந்து அந்த படத்துக்காக சொல்லியிருக்காருன்னு நினச்சின்னு இருக்கீங்க. சில வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிற இத்தனை ஸ்ட்ரகிளில் வந்து நீங்கள் எப்படி வந்து கோல் போடணும், எப்படி உங்களோட அந்த நெகட்டிவான பீப்புளை உங்களை அழுத்துறாங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, வைத்தறிச்சல் பண்ணுறாங்க. அப்பா அவளா இப்படி ஆகிட்டான்னு பாரு, அவன் என்னப்பா அப்படி இருக்கான் அப்படின்னு. நல்லா இருக்கட்டும், எத்தனை பேருக்கு அந்த மனசு வருது? இந்த மாதிரி எண்ணங்களோட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? நல்ல எஜுகேஷன் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் பசங்களை வந்து நல்ல ஸ்கூலில் பார்த்து சேர்த்துறீங்களா? கிடையவே கிடையாது. நல்லா யார் வந்து கரன்சியை பிடுங்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துறீங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்கள ரோபோவாக மாற்றி கொண்டு வர போகிறீங்க. நாளைக்கு பெற்றவங்கள பார்த்துக்குவாங்களா? அவங்கள நம்பி வர பொண்ணையும் அந்த குழந்தை அந்த ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற அந்த மெச்சூரிட்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு பாய்ஸ் நம்மளோட சேனல் பார்க்குற ஒவ்வொரு மெயில் எனர்ஜிக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா தான் உங்களால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண முடியும், உங்களை நம்பி வர பொண்ணையும் காப்பாற்ற முடியும், உங்களை நம்பி வர குழந்தையும் நீங்கள் வந்து பாதுகாக்க முடியும். எவன் ஒருத்தன் தான் கட்டின மனைவியும் குழந்தையும் கைவிடுறானோ அந்த பாவம் மாதிரி அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கர்மாவில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு முதல்ல வந்து நல்ல விஷயமே சேராது. ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ 2 குழந்தைக்கும் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத சொல்லிக் கொடுங்க. லைஃப் கோச்சிங் கற்றுக் கொடுங்க. அதுதான் அவங்கள பாதுகாக்கும். நீங்கள் கொடுக்குற இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான வாழ்க்கை, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவங்கள வந்து ரோபோவாக தான் மாற்றி அந்த ரோபோ உங்களுக்கு திரும்பி உங்களை அடிக்கும் போது தான் தெரியும், அடடா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு. எப்போ 50-60 வயசில் யோசிப்பீங்க, அது இப்போ யோசிங்க.
இப்போது இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களோட வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கான சில ஐடியாஸ் உங்களுக்கு வருது. ஓகேவா? உங்களை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் மைண்டில் வரும் போல். ஒரு சிலர் வந்து அதை நினச்சி அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற டைரெக்ஷன் கரெக்டுன்னு சொல்கிறாங்க, ஃபார்வர்டாக போக சொல்கிறாங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஃபார்வர்டாக போகிறீங்க போல். நீங்கள் அந்த டைரெக்ஷன்லேருந்து பின்வாங்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சொந்த பந்தங்களோட ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக இருக்கலாம். சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன்ஸ் கொஞ்சம் நாளாக சரியாக இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கேயாவது லேக் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் கவுன்சிலிங் வந்துடுங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாருப்பா. கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறுது. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து வர வேண்டிய சொத்து பத்து அந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் எல்லாமே மூதாதையர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவீங்க, எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வழிபடுற உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா பண்ணுங்கள். ஏன்னா குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் மூதாதையரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. அதோடு சேர்ந்து முருகரோடது, அப்புறம் வந்து மைக்கேல் ஏஞ்சல், கருப்பசாமி இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வருது. கரெக்டாக கார்டில் எனக்கு இன்ட்யூஷன் அழகாக கொடுக்குறாங்க. சூப்பர். உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சரை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக இல்லைனா உங்களோட மணி இன்கம்காக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, ஹையர் அஃபிஷியலோட சப்போர்ட்டு, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் யாரோட ஹெல்ப்பாவது கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது வேறு யாரும் இல்லை, டிவைன் உங்களுக்காக கொடுத்த ஒரு சப்போர்ட். அது சும்மா தானாக வரல. உங்களுக்கு பின்னாடி டிவைன் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வேலை பார்த்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணிக்காமல் அதை ஏனோ தானோன்னு விட்டுட்டு வேறு வேலையை பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டிவைன் சரி இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கல பழகுது, சரி நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து எனக்கு சாய்பாபா வந்து எதுவுமே செய்யலை, சாய்பாபாவே நினச்சிட்ருக்கேன், பல வருஷமாக கோயிலுக்கு போகிறேன், பல வருஷமாக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியது. பாபாவை போட்டு திட்ட வேண்டியது. அப்புறம் பாபா என்ன உங்களை பேலன்சிங்காக இருங்க, உங்களுக்கான நல்ல ப்ரப்போசல் வருது, எல்லாம் தான் சொல்கிறாரு. பேலன்சிங்காக வைங்க, உங்களை ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்களா, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாரு. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது கைஸ். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை அதாவது அந்த என்ன சொல்கிறேன்னா நல்ல விஷயங்கள் கிடைக்க விடாமல் அது வந்து இது பண்ணுது. அப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி வரும், கை நழுவி போகும், லாஸ்ட் மினிட்டில் அப்படியே ஜீரோவாக்கி விட்ருவோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்கள வந்து ரொம்ப எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி இருப்பீங்க. பட் அவங்க அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, மெட்டீரியலிஸ்டிக் ஜாபு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வரன் அமையிறது எல்லாமே கைகூடி வருது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? முயற்சி நீங்கள் பண்ணணும். சில பேர் வந்து முயற்சியெல்லாம் கைவிட்டீங்க, நிறைய ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது கைஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். உங்களை வந்து தைரியப்படுத்திட்டு முன்னாடி எடுத்து வைங்க, ஒரு அடி எடுத்து வைங்க. ஓகேவா? இதிலேருந்து நான் வெளியே வரேன். ஒரு சிலர் பண்ணுவீங்க, ஒரு சிலர் பண்ணால் யோசனையிலே இருப்பீங்கன்னா ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து பாபா வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இம்ப்ரூவிங் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டில் நிறைய இருக்குது போல். இது ஒரு சிலருக்கு ஹெல்த்தும் பாதிப்பு இருக்குது, மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ உங்களோட ஆறா சக்கராவை கிளியர் பண்ணுங்கள். எங்கே வந்து கார்டு எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா? இவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்,
அதுதான் உங்களோட ஆழ்மன பதிவுகள். உங்களோட 6வது சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. உங்களுக்கு எதாவது புரிதல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் யூ. ஓகேவா? எல்லா லேக்லேருந்து வெளியே வரதுக்கு. நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் கிளாஸஸும் அதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் ஆரா கிளாஸஸ் பற்றின டாபிக், ஒரே ஒரு கிளாஸ் தான் அந்த ஆரா கிளாஸு, பட் அதில் எத்தனை டாபிக் கவர் ஆகுது பாருங்கள். ஓகேவா? அது மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த உங்களோட ஆரா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவு இருக்கா பாருங்கள். அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களோட மனசு, உடல் மனம் ஆன்மாவே பார்த்துக்கோங்க. கார்ட்லேயே சொல்லிட்டார் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ட்டு. ஓகேவா? சரி, பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேகிங், ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருந்தது. எப்படி இருந்தது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.